அனியன் டார்மிஸ் வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். நான் உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தேங் பர்த்டே ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேயாங்க. நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் கரியரில் நீங்கள் இன்னும் மேலே மேலே அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகேடா, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். உங்கள் சைட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு இந்தியன் கேர்ள். உங்களோட பெரிய விஷயம் என்னென்னா ஒரு மேஜர் சர்ஜன் ஆகணும் அப்படின்னு தான். ஸோ நீங்கள் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு மேஜர் சர்ஜன் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் கொரியாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே நம்ம தேங் சைட் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவருக்கு யாருமே இல்லை. அவர் ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருப்பார். அங்கே இருந்து தான் கஷ்டப்பட்டு படித்து மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பார். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் தான் உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சடனாக உங்களுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் வருது. ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கும். நீங்கள் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் மேன் சர்ஜனாக இருப்பீங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் அந்த கால் கட் பண்ணதும் அவசரமாக கிளம்புறீங்க. ரொம்ப நேரமாக நீங்கள் கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் இன்னும் வர காணோம். அதனால் நீங்கள் பஸ்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் தேங்க அந்த வழியாக பாஸ் பண்ணியிருப்பார். சடனாக அவரோட கிளான்ஸ் உங்கள் மேலே விழுது. ஏன்னா நீங்கள் பார்க்க அவருக்கு புதுசாக தெரியுறீங்க. அவருக்கு கொரியன் மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நர்வஸாக இருக்கிறதும் அவர் பார்க்குறாரு. என்ன நினச்சாருன்னு தெரியல. சடனாக உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. ஹாய், ஹலோ, நீங்கள்? நான் கெம் தேவம். நீங்கள்? வயன். என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா? பார்க்க ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு மாதிரி எனக்கு தெரியல. எதுவும் ப்ராப்ளமா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது நான் ஒரு டாக்டர். எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. இப்போ அர்ஜென்ட்டாக நான் ஹாஸ்பிட்டல் போகணும். பட் இப்போதைக்கு பஸ் எதுவும் வர மாதிரி தெரியல. நீங்கள் என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் ட்ராப் பண்ணுறீங்களா? ஷுவர், வாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் அவர் கூட போகிறீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அவசரமாக உள்ளே போகிறீங்க. இந்த சர்ஜரி நல்லபடியாக முடியுது. நீங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரீங்க. பார்த்தா தேங்க்ஸ் ஸ்டில் அங்கேயே தான் இருக்கான். நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுகிறீங்க. என்னங்க நீங்கள் இன்னும் போகலையா? இல்லை வயன், சர்ஜரி எப்படி போச்சுன்னு கேட்டு போகலான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நல்ல வேலை, நீங்கள் மட்டும் வரலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஹையோ, இதில் இல்லைன்னா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. சரிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தேங்கும் அங்கேருந்து கிளம்பியிருப்பார். ஸோ இப்படி தான் ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போது தேங் சைடு பார்த்தா தேங்கும் ஜிமினும் தேங் வீட்டில் தான் இருக்காங்க. டேய் தேங்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பாஸ்தா பண்ணி தரியா? சரி, இரு பண்ணி தரேன். இரு மச்சான், நானும் உனக்கு வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி தரேன். சரின்னு சொல்லி இப்போ 2 பேரும் அப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ சடனாக ஜிமின் வெஜ்ஜீஸ் கட் பண்ணுறதுல அவன் கையை லைட்டாக கட் பண்ணியிருப்பான். டேய் என்னடா ஆச்சு? இவன் மச்சான் ப்ளட்டு. சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். டேய் இரு, என்னாச்சு உனக்கு? நீ என் மச்சான் தானா? என்னடா சொல்கிற? எனக்கு என் மச்சான் மேலே பாசம் இல்லாமல் இருக்குமா என்ன? வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். டேய் இங்கே பாரு, எதுக்கா நீ ஹாஸ்பிட்டல் போக போகிற? அப்படி எச்சி துப்பி காற்றுல பறக்க விட்டால் சரியாக போயிடும் மச்சான். இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போவாங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஆனால் தேன் கேட்குற மாதிரியே இல்லை. அப்படியே அவனை கூட்டிகிட்டு இப்போ உங்கள் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருப்பான். அங்கே ஜிமின் கையை பார்த்துட்டு அந்த நர்ஸு ஒரு டைப்பாக பார்க்குறாங்க. ஜிமின் தேங்க பார்த்து முறைக்கிறான். அப்படியே கையில் லைட்டாக கட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே வராங்க. சுற்றி தேங்க உங்களை தான் தேடிட்டுருக்கான். அதை ஜிமின் நோட் பண்ணுறான். மச்சான், யாரை தேடிட்டுருக்க நீ? அது ஒன்றும் இல்லை மச்சான். 2 நாளைக்கு முன்னாடி பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளை நான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் ட்ராப் பண்ணேன். என்னது, பார்த்தது மட்டும் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து விட்டியா? என்னடா சொல்கிற? டேய் இரு, நான் எல்லாத்தையும் உன்கிட்ட கிளியராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தேங்கும் ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான். அட பாவி, அந்த ஒரு நாளையிலேயே என்னெல்லாம் பண்ணியிருக்க? அப்படி தான் அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யதார்த்தமாக தேங்க திரும்பி பார்க்குறான். நீங்கள் அங்கேருந்து வர்றதை பார்க்குறான். ஹைவேன். தேங்க, என்ன இந்த பக்கம் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, இவன் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு கையில் லைட்டாக காயம் ஆயிடுச்சு, அதான். எம்மா, அவன் பொய் சொல்கிறான். அவன் உன்னை பார்க்க தான் இங்கே என்னை கூப்பிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் சும்மா ஒரு காரணம்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து ஓடிட்டான். உள்ள பார்த்து மாட்டி விட்டுட்டான். அ ஐயோ! அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. ஆ ஓகே. அப்படிதான் அந்த ஒரு மூமெண்ட் போயிருக்கோம். இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போல்லாம் நீங்களும் தேயாங்கும் அடிக்கடி அவுட்டிங் போவீங்க. தேயாங் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான். அப்படி தான் ஒன் டே தேயாங் உங்களை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். வா தேயாங்கா, எப்போ வந்த? இப்போ தான் வேன். எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? ஆ சரி வா, டெரஸில் போய் பேசலாம். இப்போ நீங்களும் தேயாங்கும் டெரஸில் தான் நிற்கிறீங்க. வயன், அ எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இப்போ சொல்லப்போகிற விஷயம் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. அ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் தயங்கா. நான் ஒரு இந்தியன் கேர்ள், உனக்கு அது தெரியும். என்னோட பெரிய ஆசையே ஒரு டாக்டர் ஆகணும். அதுவும் சர்ஜன் ஆகணுங்கிறது தான். நான் ஆசைப்பட்ட மாதிரியே சர்ஜனும் ஆயிட்டேன். இப்போ என் வீட்டில் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு மேரேஜ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆகுது. நீங்கள் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதும். ஏன் உங்களுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸுக்கெல்லாம் அவ்வளோ மதிப்பு கிடையாது. நான் இப்போ அங்கே போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது வேஸ்ட் ஆயிரும். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இங்கே வந்தது கூட வீட்டில் சண்டை போட்டுதான். எங்கள் வீட்டில் யாருக்கும் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது பிடிக்காது. எப்படியாச்சும் என்ன திருப்பி இந்தியாவுக்கு வர வைக்கணுன்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. வயன், அப்போது ஏன் நீ இங்கேயே ஒரு பையனை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? தெரியல தயங்கா. இனி ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுறதெல்லாம் நடக்குமா என்ன? வயன், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் கிடையாது. ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். நானே கஷ்டப்பட்டு படித்து தான் அந்த மிலிட்ரி ஆஃபீஸரும் ஆனேன். எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி வேணும்னு நினைக்கிறேன் வயன். அதுவும் உங்களோட ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆக்சுவலி ஐ ஐ லவ் யூ வேன். எனக்கு நான் பார்த்த அந்த செகண்ட்லேயே என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அப்புறம் நீ உடனே எல்லாம் சொல்ல வேண்டாம், யோசிச்சு சொல்ல. நாளைக்கு நான் கிளம்பிடுவேன். 1 மந்த் லீவ் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சால் நாளைக்கும் பதில் சொல்ல. நான் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்கும் அங்கேருந்து கிளம்புறான். இப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. தேங்கும் ஜிமினும் இப்போ ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறாங்க. உங்களை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் நீங்கள் வரவே இல்லை. தேங்கும் அங்கே ரீச் பண்ணியிருப்பான். அப்போ தான் நீங்கள் எமர்ஜென்சி கேஸ்னு மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. அந்த மெசேஜை பார்த்து தேங் கால் பண்ணுறான். இப்போ நீங்கள் இந்த சர்ஜரி முடித்து வெளியே வந்திருப்பீங்க. கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ, ஒயன் நீ ஓகேவா? ஏன் நீ வரல? இல்லை தேங்கா, நான் ஓகே தான். இங்கே பக்கத்தில் ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய டாக்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. நான் எங்கள் மெயின் சர்ஜனால் என்னால் இங்கேருந்து வர முடியல தேங்கா. ஐ எம் ரியலி சாரி. ஓ ஓகே. ஒயன், சப்போஸ் நீங்கள் வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? அது வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு விஷயம் கேட்டிருப்பேன். கேட்டிருப்பியா? என்ன கேட்டிருப்ப? அது அது வந்து தேங், நம்ம 2 பேரோட மேரேஜ் சர்ச்சில் வைக்கலாமா இல்லை கோயிலில் வைக்கலாமா? அதுதான் கேட்டிருப்பேன். என்ன என்ன சொன்ன? ஐ லவ் யூ தேங். தேங் ஒன்றுமே பேசாமல் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். மிலிட்ரி ஆஃபீஸர்னு சொல்கிறீங்க, ஒருத்தவங்க எதுனா சொன்னால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியாதா? அது அது வந்து வயன், எதுங்க திடீர்னு இப்படி வந்து சொன்னால் நான் என்ன பண்ணுவேங்க? என்னங்க நீங்கள் வாங்க போங்கன்னு எல்லாம் கூப்பிட்றீங்க? நேம் தாண்டி கூப்பிட்றேன். இல்லை, சடனாக ஏதோ வெக்கலாம் வருது. இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லை. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் தான் நம்பவே முடியல. அப்படி கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகிருக்கும். தப்பாக எடுத்துக்கலாம்னா வயன், எனக்கு நாளைக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும். எங்கள் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நான் இப்போது தூங்க போகணும்.
சரி தேங்கா, பை. லவ் யூ. லவ் யூ டுடே குலாச்சி. அவ்வளோதானா? ஆ, வேற என்ன வேணும்? அது வந்து தேங்க அப்படியே ஷாக்கில் நிற்கிறான். ஒரு விஷயம் வாங்கினா திரும்ப கொடுக்க கற்றுக்கோங்க. இல்லை கேட்கல. இல்லை கேட்கவே இல்லை. ம். அட போடி. சரி வீடு, நீயும் 7 வாட்டி கொடுத்துட்ட, பாவம் தான். அடி பாவி, அப்போ நீ கவுண்ட் பண்ணிட்டு தான் கேட்கலன்னு சொன்னியா? சரி சரி, டைம் ஆகுது, குட் நைட். அப்படி தான் அந்த ஒரு நைட் போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே அப்படியே தேங்க ஒர்க்குக்கு கிளம்பிகிட்ருக்கான். அப்போ ப்ளஷ் ஆகிட்டு இருக்கிறது ஜிம்மின் நோட் பண்ணிவிட்டு தேங்கிட்ட கேட்குறான், என்னடா கால்கேட் விளம்பரத்துக்கு எதுவும் போனியா? எப்படி சிரிச்சிட்டு கிடக்குற? நல்ல மச்சான், நேற்று என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அட பாவிங்களா, இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? நைட்டு நீ தூங்கினதுக்கப்புறம். நான் தூங்கின கேப்பில் நீ லவ்வே ஓகே பண்ணிட்டியா? நான் 2 நாள் ஊருக்கு போயிட்டேன்னா நீ பிள்ளைய பெற்று போகலையே. சரிப்பாடா. அடச்சி, நீ என்ன கருமத்தை வேணா பண்ணுடா, ஆனால் வெக்கம் மட்டும் படாத, அது பார்க்க முடியாது. சரி சரி வா, டைம் ஆச்சுவா போகலாம். இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்ருக்கோம். அப்படி தான் ஒன் டே நீங்கள் தேங்க கால் பண்ணியிருப்பீங்க. இப்போ டைம் ஒரு 11:50 இருக்கும். தேங்கும் கால் அட்டன் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான். இப்போ நீங்களும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசினாலே சரியாயிரும். ஐயோடா, இந்த டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஐயோ, டைலாக் அடி சொன்னேன் பாரு, நீ எப்படி பேசுகிற. சரி சரி, நான் ஒன்றும் சொல்லலை. அப்போன்னு பார்த்து ஜிமின் ஆரம்பிச்சிட்டான்டா. யார் அது? எங்கள் அண்ணனா? ஆமாம், உங்கள் அண்ணன் தான். என்ன பண்ணிகிட்ருக்காரு? எப்பயும் போல தான் கேமில் அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ளாட் பண்ணிகிட்ருக்கான். ஃபோனை ஸ்பீக்கரில் போடமோ? அப்போ தேங்கும் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுறான். என்னென்னா லாஸ்ட் வரைக்கும் லேப்டாப்பில் பேசியே குழந்தை பெற்றுக்கலான்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்ணுறது? நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எப்போயாச்சும் தான் என் பொண்டாட்டிக்கிட்ட பேச எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேங்க ஃபோனை வாங்கிட்டு போயிருப்பான். இப்போ டைம் ஒரு 12 o'clock இருக்கும். அப்போன்னு பார்த்து நீங்கள் தேங்க பர்த்டே விஷ் பண்ணுறீங்க. மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தேங்கா. என்னடி எப்பயும் கஞ்சி விடுவேன், இன்றைக்கி நீயே கொடுத்துட்ட. கிஃப்ட் மாதிரின்னு நினச்சிக்கோ. எனக்கு கிஃப்ட்டு வேற ஒன்று வேணுமே. வேற என்ன? வீடியோ கால் வா. சரின்னு சொல்லி நீங்களும் வீடியோ கால் பண்ணியிருப்பீங்க. என்ன மேடம் ஜி குண்டாயிட்டீங்க? இதுக்கு தான் நான் வீடியோ காலே பண்ணுறதில்ல. இப்போ நான் கட் பண்ண போகிறேன். அம்மா சொன்னேன்டி, எப்போ பாரு கெஞ்ச விடுறதே இவளுக்கு வேலையாக போச்சு. ஏன்னா எனக்கு நீ கெஞ்சுறதும் கொஞ்சறதும் பிடிக்கும். அது சரி. ஒரு 2 minutes நீ ஜிம்கிட்ட பேசிட்டுரு. அந்த கேப்பில் நான் போய் அந்த பொண்ணு கையில் வேணும் மெசேஜ் அனுப்பிட்டு வந்துடுறேன். இட்டி செருப்பால் எவ்வளோக்கிட்ட நீ அனுப்ப போகிற? அதில் அடி செல்லம், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகிறேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, ஃபோனை கொடுங்க. சரின்னு சொல்லி தேங்கன் ஜிம்மின்கிட்ட ஃபோன் கொடுத்துருப்பான். ஜிம்மனும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த கேப்பில் தேங்க அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிட்டு உங்ககிட்ட தான் வரான். சரி சரி, நீ பேசினது போதும், இப்போ லேப்டாப்பு பாரு. ஆள் ரிப்ளை பண்ணியிருப்பான். ஏன் ஆளா? அவன் என்ன ரிப்ளை பண்ண போகிறான்? நான் தான் அவளுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிட்டு வந்திருக்கேன். போ. அட பாவீங்களா, உங்களை நம்பி வந்தால் என்னடா பண்ணுறீங்க? கங்க்ராச்சுலேஷன் மச்சான், மூடிட்டு போலே நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 3 பேரும் லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க அந்த பொண்ணோட ரிப்ளைக்காக. ஐ லவ் யூ டூ. நிஜமாவா இல்லை ப்ராங்க் பண்ணுறீங்களா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் ப்ராங்க் பண்ண மாதிரி தான் ஐ லவ் யூன்னு அனுப்புனீங்களா? நான் தான் அவசரப்பட்டுட்டனோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ மேட்லி ட்ரூலி டீப்லி லவ் யூ ஸ்வீட் ஹார்ட். சரி, நீங்கள் இங்கே லவ் பண்ணிட்டுருங்க,
நாங்கள் அங்கிட்டு தனியாக போயிடுறோம். இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. தேங்க இப்போ கொஞ்ச நாளாக உங்ககிட்ட சரியாக பேசுகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு அங்கே ஹெவியாக ஒர்க் இருக்குது. ஸோ ஒன் டே அவன் உங்களுக்கு கால் பண்ணி, எனக்கு 3 டேஸ் லீவ் இருக்குது, நான் நெக்ஸ்ட் வீக் வந்துடுவேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு கேட்பான். நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி ஜிமினும் அந்த பொண்ணுக்கிட்ட மீட் பண்ண கேட்பான். இது வரைக்கும் ஜிமின் அந்த பொண்ணோட ஒரு ஃபோட்டோ கூட பார்த்துருக்க மாட்டான். அதனால் நேரில் வர சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு ஓகே சொல்லியிருப்பா. இப்படி தான் அந்த 1 வீக்கும் ஸ்கிப் ஆகுது. ஃபைனலி உங்களுக்கும் தேயாவுக்கும் மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடியுது. சிம்பிளாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் தான் உங்கள் கூடவே இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஜிமினும் அந்த பொண்ணை ரொம்ப தேடி இருப்பான். நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்துருப்பான். பட் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கும். இந்த 3 டேஸாக ஜிமின் அந்த பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க 2 பேரும் கிளம்பியிருப்பாங்க. தேங்கானா அவங்கள விட்டு போக மனசே இல்லை. இப்படி தான் ஒரு 3 மந்த்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, 3 மந்த்ஸாக ஒரு பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்காங்க. பட் இது வரைக்கும் அவங்கள பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு. ஸோ நீங்களும் அந்த பேஷண்ட்டை போய் பார்க்குறீங்க. அந்த டைம் பார்த்து ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறான். சொல்லுங்கண்ணா. வேணுமா? லாஸ்ட்டாக ஆஷாவோட ஃபோன் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்து சிக்னலில் தான் காட்டுது. அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் ஆன மாதிரி தான் காட்டுது. இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி சொன்னாங்க. நான் பார்க்க சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. வேணுமா? அண்ணா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லைம்மா, நான் பார்த்ததில்ல. சரிங்கண்ணா, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால் கட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கிற நர்ஸ் கிட்ட கேட்குறீங்க, இந்த பொண்ணோட திங்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது? அதெல்லாம் டைரக்டர் சார் கேபினில் தான் இருக்கும் மேடம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போகிறீங்க. இப்போ அந்த பேஷண்ட்டோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறீங்க. அப்போ அவங்க பேக்கில் இருந்து ஒரு ஃபோன் பார்க்குறீங்க. பட் சார்ஜ் இல்லாதனால ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் அதை அவசர அவசரமாக சார்ஜ் போட்டுட்டு ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா அந்த ஃபோன் லாக் ஸ்க்ரீனில் ஜிமின் ஃபோட்டோ தான் இருக்குது. நீங்களும் அவசர அவசரமாக ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. சொல்லுமா, என்னாச்சு? சடனாக என் கால் கட் பண்ண. நீங்கள் ஆஷாக்கு உங்கள் பிக் எதுவும் அனுப்புனீங்களா? ஆ ஆமாம், நான் நிறைய பிக் அனுப்பியிருக்கேன். ஆனால் அவள் தான் எனக்கு எதுவும் அனுப்புனதே இல்லை. நேரில் பார்க்கலான்னு சொல்லி. அண்ணா, நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் பொறுமையாக கேட்கணும். அது வந்து ஆஷா நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. என்னம்மா சொல்கிற? ஹாஸ்பிட்டலில் இருக்காளா? அப்போ நீங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஜிமின்கிட்ட சொல்கிறீங்க. வயன்மா, ஒரு வாட்டி ஃபோன் பேசிகிட்டு இருந்தப்போ அவள் பாஸ்வேர்ட் கூட என்னோடய பர்த் டேட் தான் வச்சுருக்கான்னு சொன்னான். நீ வேணால் அதை போட்டுப்பார். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. அப்போது ஃபோன் அன்லாக் ஆகுது. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க இது ஆஷா தான் அப்படின்னு. அதே நீங்கள் ஜிம்கிட்ட சொல்கிறீங்க. வேணுமா, எனக்கு எப்போவுமே அவ்வளோ பார்க்கணும் போல் இருக்குது. ஆனால் எப்படி நான் உங்களுக்கு இப்போ வர முடியாதுல்ல இங்கே அப்படின்னு நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே சடனாக மயக்கம் போட்டு கீழே விழுகிறீங்க. அப்போ பக்கத்தில் இருந்து நர்ஸ் தான் உங்களை பிடிச்சி பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. நீங்களும் கண்ணை முழிச்சு பார்த்ததும் ஒரு டாக்டர் பக்கத்தில் நிற்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன், நீங்கள் அம்மாவுக்கு போகிறீங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் வயன், நீங்கள் வேணால் அகைன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் சடனாக தேங்க கால் பண்ணுறீங்க. தேங்கும் உங்கள் கால் அட்டன் பண்ணுறான். வயன், என்னாச்சு? நீ ஓகே தானே? ஜீவன் பேசிகிட்டு இருக்கும்போது கால் கட் பண்ண. என்னாச்சு சொல்லு. தேங்க, எனக்கு இப்போ உங்களை பார்க்கணும் போல இருக்கு. என்னாச்சு? எதனா ப்ராப்ளமா? இல்லை, எனக்கு ஒன்று எப்போவுமே பார்க்கணும் போல இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இங்கேருந்து வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் கேட்டால் தான் வரமாட்டீங்க, உங்கள் பிள்ளை கேட்டால் வரமாட்டிங்களா? அம்மா, என்ன சொல்கிற? உண்மையாவா? ஆமாடா புருஷா, நீ அப்பாவை பாரு. இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். நான் இப்போதைக்கு வர முடியாதுமா, நீ கொஞ்சம் சேஃபாக இரு. எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டவன். எனக்குன்னு யாருமே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போது
உன்னால் எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் டி பொண்டாட்டி. இப்படி தான் மந்த்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு 7 மந்த்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் தேங்கிட்ட கால் பேசிகிட்டு இருக்கீங்க. என் புள்ள என்னடி பண்ணுறான்? ஆ, உன் பிள்ளையா? என்னை உதச்சிட்டு இருக்கான். ஆ, அவங்ககிட்ட ஃபோனை கொடு, எனக்கு பேசணும். இதோ கொடுக்குறேன், பேசுங்க. வெள்ளக்குட்டி, நான் அப்பா பேசுகிறேன்டா. அப்பா சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்ம அப்பாவல்ல, அம்மாவை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? என்னடா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? என் கூட தானே இருக்க, அப்புறம் எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? போனே செடி, ஒன்றும் இல்லை. சரிம்மா, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ரொம்ப குதிக்கக்கூடாது, பிள்ளைக்காகாது. அப்படி என்ன சொல்ல போகிற? இப்போ உனக்கு 7 மந்த்ஸ் ஆயிடுச்சுல, பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குடி. இன்னும் ஒரு 3 டேஸில் எனக்கு லீவ் கிடச்சிரும். நாங்கள் வருவேன், நம்ம பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். என்ன சொல்கிற? என்ன என்ன சொல்கிற? வர போறியா? தேவா, உண்மையை தான் சொல்கிறியா? அம்மாடி பொண்டாட்டி, ரொம்ப மிஸ் பண்ணல. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். தேவா, பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் அம்மா வீட்டில் தான் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் தான் நம்மளை இன்னும் அக்செப்ட் பண்ணலையே. நீங்கள் பாருமோ, உனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் பண்ணுறேன் உனக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன். சரிம்மா, டைம் ஆச்சு, தூங்க போ. இன்றைக்கி அவங்களோட ரொம்ப நேரம் பேசணும் போல இருக்கு, என்னென்னு தெரியல. இருக்கும் போய் படிடா. உன் பையன் வேற உதச்சிக்கிட்டே இருக்கான். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். ஏண்டி இப்படி பண்ணுற? என்னைக்காச்சும் தானே இப்படி பேசணும், பேசுடி. என்ன இன்றைக்கி மேஜர் சாருக்கு ரொம்ப லவ் ஓவராக இருக்குது? அது எப்பயும் இருக்கிறது தான் டாக்டர் மேடம், நீங்கள் தான் நோட்டீஸ் பண்ணுறதில்ல. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் தூங்கிடுறீங்க. வீடியோ காலில் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். இப்படி தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா நிறையா மிஸ் கால்ஸ் வந்திருக்கும். நீங்கள் இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, யார் நீங்கள்? நீங்கள் மேஜர் கிம்தே அவங்களோட ஒய்ஃபா? ஆமாம், அவர் ஒய்ஃப் தான். நீங்கள் யார்? நான் கேப்டன் பேசுகிறேன். சாரி டு சே மேம் that we lost our major sir. சார், என்ன சொல்கிறீங்க? நேற்று தான் நான் பேசினேன் அவர்கிட்ட. எதுவும் தப்பான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நீங்கள் வேறு யாருக்கா கால் பண்ணியிருக்கீங்க? இல்லை மிஸ்ஸஸ் கிம், திஸ் வாஸ் ஹேப்பன்ஸ் டுடே ஏர்லி மார்னிங். நார்த் கொரியன் ஆர்மி வந்து சடனாக மிலிட்ரி ஹாஸ்டல் அட்டாக் பண்ணிட்டாங்க. அண்ட் வி வர் ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கையில் இருந்த ஃபோன் கீழே விழுகுது. என்ன இப்படி பண்ண? யாரா இருக்கா நீ? எனக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருக்கேன்னு சொன்னியடா, விட்டுட்டு போயிட்டேன்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நம்ம பிள்ளைக்கு யாருடா இருக்கா? இப்படி பண்ணிட்டு இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தேங்கோட போடியும் ஜிவனோட போடியும் வருது. நீங்கள் தேங்க தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் அழுகவே இல்லை. அப்படியே அவன் ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் கூட ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்க தான் உங்கள் கூட சப்போர்ட்டுக்கு இருக்காங்க. வயன், தயவு செஞ்சு அழுதுரு, அப்படி மட்டும் இருக்காத. எங்களுக்கு பயமாக இருக்குன்னு பார்த்தால, குழந்தை வேறு வயிற்றில் இருக்குது. அழுதுரு வயன். ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக தேங்க ஃபேஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போது அங்கே பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு தேங்கோட யூனிஃபார்ம் அப்புறம் வேலெட்டெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் நீங்களும் தேயாங்கும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காரு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் டைமில் வெளியே சத்தம் கேட்டிருக்கோம். அதை கேட்டதான் தேயாங்கும் ஜிமினும் வெளியே வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா நார்த் கொரியன் ஆர்மிஸ் வந்து அந்த மிலிட்ரி ஹாஸ்டல் அட்டாக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதில் ஒருத்தர் ஜிமினை ஷூட் பண்ண வந்திருப்பாங்க.
அந்த புல்லட்டை தான் தேயாங் வந்து தடுத்திருப்பான். அதனால தான் அந்த புல்லட் தேயாங் மேலே இறங்கியிருக்கும். அட் த சேம் டைம் ஜிமின் பேக்கில் இருந்து ஜிமினை ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஜிமின், நான் அவன் எனக்கு வாக்கு கொடுத்தேன்டா, 2 நாளில் வந்துடுவேன்னு. ஆனால் நான் அவளை ஏமாத்திட்டேன்ல. என் குழந்தைய கூட என்னால் என்னால் பார்க்க முடியலடா. அவளுக்கு யாருமே இல்லைடா. தனியாக புளைய வச்சு என்னடா பண்ணுவான்? ஜெமினா, நீ எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொத்தம், அது 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 நீ மட்டும்தான்டா. என்ன ஒன்றுனாலும் கூடவே இருந்தல. இப்போ லாஸ்டா எங்கூட நீ வந்துட்ட. சாரிடா. அதுதான் லாஸ்ட்டாக தேங்க்ஸ் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி தேங்கும் கண்ணை மூடிட்டான். அப்போ ஜிமின் ஆஷாவை தான் நினச்சி பார்க்குறான். அப்படியே ஜிமின் கண்ணில் இருந்தோம் டிஎஸ் வருது. அப்படியே ஜிமினும் கண்ணை மூடிட்டான். இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போது 9 months செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பீங்க. அப்போ தான் ஆஷா அவங்கள க்ராஸ் பண்ணி போகிறா. உங்களுக்கே அது ஷாக்காக தான் இருக்குது, அவள் எப்போ எழுந்திருச்சா அப்படின்னு. நீ ஆஷா தானே? நீ எப்போ கோமாலேருந்து எழுந்திருச்ச? நான் 1 month ஆச்சு. இன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ். ஆமாம், உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? என்னோட பேர் வயன். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் தேங்க்ஸ் சாரோட ஒய்ஃபா? ஆமாம். இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? நான் ஜிமினுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் ரீச் ஆகவே இல்லை. ஜிமின் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டாரா? நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் செக்கப் முடிச்சுட்டு வரேன். சரின்னு சொல்லி ஆஷாவும் வெயிட் பண்ணுறா. நீங்களும் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வரீங்க. இப்போ நீங்கள் ஆஷா கூட்டிகிட்டு தேங்கோடையும் ஜிமினோடையும் மெமோரியலுக்கு தான் போகிறீங்க. இப்போ அவங்க இறந்து 2 மாதம் ஆக போகுது. ஆஷாவால் எதுவுமே பேச முடியல, அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கா. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்களும் ஆஷாவும் உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. அந்த வேர்ல்டில் தேம் ஃபோட்டோவும் ஜிமின் ஃபோட்டோவும் மாலை போட்டு வச்சுருக்கீங்க. அந்த ஃபோட்டோவை தான் ஆஷா பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்படியே டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு டெலிவரி பெயினும் வருது. ஆஷா தான் உங்கள் கூடவே இருக்கா. இப்போ நீங்கள் லேபர் ரூமில் தான் இருக்கீங்க. இப்போ உங்கள் கண்ணுக்கு தேம் தெரியுறான். வேணுமா? எனக்கு தெரியும் உன்னால் இது நம்ப முடியாதுன்னு. என்னோட கடைசி ஆசையை குழந்தை பிறக்கும்போது அவன் கூட இருக்கணும்னு தான். அதனால தான் இவ்வளோ நாள் உன் கூடவே இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் கூட இருக்க முடியாதுமா. இனிமேல் உனக்கு தனியாக நம்ம குழந்தை இருப்பான். நீ தனியாக இருக்கன்னு நினைக்காத. உனக்கு எதனாலும் ஆஷா பார்த்துப்பா. நீ அதை பற்றி யோசிக்காத. என் இடத்துல இருந்து நம்ம பையன் உன்னை பார்த்துப்பான். ஐ லவ் யூ வைன் அப்படின்னு சொல்லி தேங்காய் மறைஞ்சு போயிருப்பான். அப்படியே தேங்காய் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். நீங்கள் அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப அழுகிறீங்க. ஏன்னா அந்த குழந்தைய பார்க்க அப்படியே தேங்காய் மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய ஆஷா தான் வாங்குறா. உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் கடைசி வரைக்கும் துணையாக ஆஷா இருப்பான்ற நம்பிக்கையிலேயே நம்ம இந்த 1 ஷாட்டை முடிக்கலாம். மீண்டும் ஒரு 1 ஷாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியா.